ஹதீஸ் நம்பர் 5, ரொம்ப குட்டி ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா ضرر ولا ضرار. ரொம்ப குட்டி ஹதீஸ் தான். நீங்க படிக்கிற ஹதீஸ்களே ரொம்ப குட்டியோன ஹதீஸ். லா ضرر சொல்லுங்க, ولا ضرار. இந்த தாது இந்த கடைவாய் பற்கள் மேல படணும். ஒண்ணு இந்த பக்கம் அல்ல அந்த பக்கம் படலாம். லா ضرر ولا ضرار. என்ன அர்த்தம்? யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது. லா ضرر அப்படின்னா யாருக்கும் கேடு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. வலா ضرار அப்படின்னா யாராலும் தீங்கிழைக்கப்படவும் கூடாது. அதாவது நாமும் யாருக்கும் தப்பு கேடு செய்யக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி யாராலும் நாம பாதிக்கவும் நம்ம விடக்கூடாது, அதை தடுக்கணும். யாராவது நமக்கு தீங்கிழைக்கிறாங்கன்னா அவங்கள தடுக்கணும். நாமும் செய்யக்கூடாது, நமக்கு யாராவது செய்தா தடுக்கணும். என்ன உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்களே அடிக்க வராரு, அடிங்க அடிங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அடிச்சிருங்க, கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் நல்லா குத்திடுங்க அப்படின்னா கேட்பீங்க. என்ன செய்வாங்க? உடனே தடுக்கும். கட்டாயம் தடுக்கணும். நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னா தடுக்கணும். ஆனா இது பனிஷ்மெண்ட் பண்றப்ப செய்யக்கூடாது. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் யாராவது கொடுக்குறாங்க, நீங்க ஈவன் உங்க டீச்சரா இருந்தாங்க, அப்போ அவங்க பனிஷ்மெண்ட் இங்க கொஞ்சம் அடிங்க, இப்படி அடிங்க அப்படின்னு அடிச்சு காட்டினா அவங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அப்போ நீங்க பனிஷ்மெண்ட்டை சரியா ஃபேஸ் பண்ணலன்னு அர்த்தம். அவங்களுக்கு கவலை இல்லை, அது தப்பு செய்யறோங்கிறதே நினைவில்லைன்னு. அப்படி பண்ணா அவர் கோபம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா சாத்துவார், நல்லா பந்தாடிடுவார். கோபத்தை ஏற்படுத்துறது அது. சரியா? இது எதுக்கு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்கன்னா, நாம ஒரு தீங்கு யாருக்கும் செய்யக்கூடாது, நம்மளையும் தீங்கு ஆகாம இருக்கிறதோட நாமும் தீங்கிழைக்கப்படக்கூடாது, மற்றவங்க நமக்கு தீங்கு செய்யறதுக்கு விடக்கூடாது. அப்ப தடுக்கணும். தடுக்கிறது தப்பு இல்லை. சரியா? நமக்கு யாராவது தீங்கு செய்யணும் தடுக்கிறது, அவங்களை விட்டு விலகி இருக்கிறது, அது தப்பு இல்லை. அதே நேரத்தில் நாம அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால யாருக்கும் தீங்கிழைக்க கூடாதுங்கிறாங்க, யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது. அதுதான் லா ضرر ولا ضرار. இப்போ ஒருத்தர் தனக்குத்தானே தீங்கிழைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ சொல்லுங்க. ட்ரிங்கிங், அதாவது குடிக்கிறாங்க. சூசைட் சரியான எக்ஸாம்பிள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் யாருக்கும் தீங்கிழைக்க கூட தனக்கு தீங்கிழைக்க கூடாதுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அதுல வரும். அதே மாதிரி வேற இப்ராஹிம் ரையான், ஒருத்தர் திருமணம் பண்ணாம இருக்கிறது தனக்கு தீங்கிழைக்கு. அதாவது சாப்பிடக்கூடாத சில விஷயங்களை எல்லாம் சாப்பிட்றதுனால கேன்சர் வர்றது, ஹை லிமிட், அதிகமாக சாப்பிட்றது. சிகரெட், பீடி சிகரெட் குடிக்கிறாங்களே, இது ஒருத்தர் லங்ஸை வீணாக்குறது, கேன்சர் வர்றதுக்கு காரணமா இருக்குது. அதான் ஸ்மோக்கிங். அதுதான். அப்புறம் என்ன? பைக் ரேசிங் ரொம்ப முக்கியம். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எத்தனை பேர் பைக் ரேசிங் போறவங்க அவங்களுக்கு தீங்கிழைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறாங்க. சரியா? ஏன்னா இவங்க பைக் ரேசிங் போய் முதல்ல இதனால ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ல மற்றவங்களும் பாதிக்கிறாங்க, அவங்களும் பாதிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் அது. பாக்ஸிங்கே ஒரு விட முகத்துல குத்துறது தான். இது மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய நபி நமக்கு தடுத்திருக்காங்க, முகத்துல அறையக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி முகத்துல குத்துற மாதிரியான விளையாட்டை நம்ம விளையாட முடியாது. சரியா? அதுக்கு அடுத்தது கார் ரேசிங், பைக் ரேசிங். என்ன அப்படின்னா மாடி மாடி தவறுதா? அப்படி செய்யறாங்கல்ல. ஆமா, அந்த ஒரு சிலர் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரிலாம் சொல்லி நடத்துறாங்களே. உட்காருங்க உட்காருங்க, இங்க வராதீங்க. ஓகே, அங்க உட்காருங்க.
மருந்து கொடுப்பாங்களா, அது குடிச்சு தேவையில்லாதது ஆயி குடல் ஆயி செத்துருவாங்க. இங்க பாருங்க, ஜிம்முக்கு போறாங்கல்ல சிலர், அவங்களும் தீங்கிழைக்கிறது அத்திக்கு சொல்றாரு. எப்படின்னா, அதுக்காக அவங்க சாப்பிட்ற சில ஃபுட்ஸ் இருக்குல்ல, ஸ்டெராய்டு, அந்த மாதிரி சிலதை சாப்பிட்டு அதனால பாய்சன் ஆகி உடம்பு கெட்டு அதனால செத்து போறவங்க இருக்கிறாங்க. இதுவும் அதுல வரும்னு சொல்றாரு அத்திக். வெரி குட், மாஷால். போங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். யாசிர் ரையான் சொல்லுங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இருக்குது. அசீம், டேட்டூ, ஆமா, அதுவும் பெரிய தீங்கிழைக்கல. அது பாவம் கூட, அது உடம்பு கெடுதியும் கூட, அதுவும் தப்பு. அதான் தனக்கு தானே கொலைங்கிற சூசைட். மலை மேல சைக்கிள் ஓட்டுறேங்கிற பேர்ல அப்படி ரிஸ்க் எடுக்கிறது, அதாவது ரொம்ப ஆபாயமான இதை பண்றது. போதும் போதும், ஆமா, அது எல்லாமே வரும். ஓகே, ஆனா நீங்க அங்கதானே உட்கார சொல்லிருந்தேன். நீங்க அங்கதான் உட்கார சொன்னேன். உங்க இடத்துல இருந்து எழக்கூடாது. அல்லாஹ் பாருங்க, அர்ஷத் ஒன்று சொல்றாரு. அவங்க ஊர்ல ஒரு பைக் ரேசிங் பண்ண ஒருத்தர், அவர் வந்து இப்படி பைக் ரேசிங் ஒருத்தர் ஸ்லோவா அவர் போயிருக்கிறாரு. ஆனா அந்த ரேஸ் பண்ணி போனவங்க போய் முட்டுனதுனால இங்க குத்தி அவருடைய ஹார்ட்டே வெளியே வந்துருச்சான். சுப்ஹானல்லாஹ். அதான் அந்த நேரத்துல அவர் ரேஸ் பண்ணவரும் செத்துட்டானா. அந்த இடம் அவ்வளவு மோசமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அவர் ஊர்ல, அர்ஷத்துடைய ஊர்ல. அதான் அவங்க கீழ் வீட்டு பையனுடைய ஃப்ரெண்டா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். போங்க உட்காருங்க, போதும் இன்னைக்கு இதோட போதும். அப்போ நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க. எப்படி? இந்த ஒரே ஹதீஸ் தான், லா தரர வலா திரார். யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது, யாராலும் தீங்கிழைக்கப்படவும் கூடாது. நாமும் நமக்கு நாம தீங்கிழைச்சு கொள்ளக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜால 2340வது ஹதீஸ் இது.